அனைவருக்கும் வணக்கம். கடந்த 5 ஆண்டுல மட்டும் தமிழக அரசோட கடன் 5 லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு. அதாவது 1952ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவில் ஓமந்தூரார் ஆகட்டும், அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சியாகட்டும், அதுக்கப்புறம் பக்தவாச்சலம் அவர்கள் ஆட்சியாகட்டும், திரு அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியாகட்டும், கருணாநிதி ஆட்சியாகட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியாகட்டும், புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சியாகட்டும், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. சிந்திச்சு பாருங்க, ஏதாவது ஒரு உட்கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறாரா? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. 1000 ரூபாய் ஜூலை 2023 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அழுத்தத்தினால் கொடுத்தாரு. இது வரைக்கும் ஒரு 25 30 மாதங்கள் கொடுத்துருப்பாருன்னு வச்சாங்க கூட மாதத்திற்கு 1300 கோடி தான் ஆகும், வருஷத்துக்கு 15000 கோடி தான் ஆகும். 3 வருடங்கள் போட்டாங்க கூட 45000 கோடி தான் கடன் ஆகிருக்கணும். ஆனால் மீதி இருக்கிற 4.5 லட்சம் கோடி உட்கட்டமைப்புக்காக என்ன பயன்படுத்தினீங்க? திமுக சேர்ந்தவர்கள் திமுக அரசு எதுக்கு பயன்படுச்சு? ஏதாவது ஒரு தார் சாலை மேம்படுத்தினீங்க. பொள்ளாச்சி பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா 4 வழிச்சாலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி கொடுத்தது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உட்கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா? 17 மருத்துவக் கல்லூரி, அம்மா ஆட்சி காலத்தில் 6, எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 11, 2011 to 2021 வரைக்கும் 14 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பல்வேறு மருத்துவமனைகள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். கொரோனா வந்துச்சு, 2 வருஷம் வருவாய் இல்லான்னு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கலால் வரி இல்லை, சொத்து வரி இல்லை, குடிநீர் வரி இல்லை, குப்பைக்கு உங்களை மாதிரி குப்பைக்கு வரி போடல. இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் இருந்துச்சு. கஜா புயல், ஒக்கி புயல், சென்னை வெள்ள நிவாரணம், இந்த மாதிரி பல்வேறு இடர்பாடுகளான இயற்கை சூழல்களில் ஆனால் எடப்பாடியார் சமாளிச்சும் கூட இந்த அளவு கடன் வாங்கலை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் உரிமை தொகை, அதற்காக கடன் வாங்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. முழுவதும் பொய். ஒரு நிதி மேலாண்மை இல்லாத அரசாக தான் திமுக அரசை பார்க்கிறேன். நிதி மேலாண்மை எந்த திட்டத்தில் எவ்வளவு போட வேண்டும், எது போட்டால் தொழில்துறை வரும், அது ஒரு ஐடியாவே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் இது செலுத்தும் போது அதை கேட்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்பொழுது கேட்பதில்லை. இதுதான் முக்கியமான காரணம். திமுக அரசு ஏன் வீட்டுக்கு போகணும், உட்கட்டமைப்பு ஏற்படுத்துறது இல்லை, எங்கே நிதி மேலாண்மை தெரியல, அதுதான் காரணம். இதற்காக இந்த 2024 நீங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.